அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது. கோளில் பொறியில் குணமிலமே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை. தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி. அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவறவியல் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அஹிம்சை, எவரையும் எக்காரணத்தை முன்னிட்டும் துன்புறுத்தாமல் இருத்தல். இதுதான் அறங்களிலேயே சிறந்த அறமாக சொல்லப்படுகிறது. ஹைட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? உண்மையிலே ஒருத்தருக்கு மெய்யறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, மெய்யறிவில் ஒருவர் நிலை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அருள் உடைமை. அதனால தான் முதல்ல எடுத்தோன்னே அருளுடைமை அதிகாரத்தை பார்த்தோம். அருளுடைமைனா என்ன? இரக்கம், கருணை, உயிர்களிடத்தில் அன்பு. இதற்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. தன்னை போல் பிறரை நேசி அப்படின்னு எல்லா மதங்களுமே சொல்கின்றன. எல்லா பெரியவர்களும் எல்லா மகான்களும் உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தன்னை போல் பிறனை நேசிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடாக நம்ம பார்க்குறோம். ஏன் நேசிக்கணும்? தன்னை போல் பிறனை நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இருப்பது ஒரே பொருள்தான், இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு சொல்வார் தயானந்த சுவாமிஜி. சர்வம் கலு இதம் பிரம்ம. இங்கு இருப்பது எல்லாம் என்னன்னு கேட்டால் மெய்ப்பொருள் மட்டுமே தான் இருக்கிறது. பின்னாடி இதை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்கிறார் இல்லையா திருவள்ளுவர். ஆக உலகத்தில் இரண்டாவதாக ஒன்று இல்லை, இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. அந்த பொருள் மெய்ப்பொருள், உண்மை பொருள். அந்த மெய்ப்பொருள் தூய உணர்வு வடிவமானது, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமே அது. நான் சொல்கின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப உயர்ந்தவையாக இருந்தால் கூட கொஞ்சம் பொறுமையாக இதை கவனித்து பார்த்தா நன்றாக நமக்கு விளங்கும். இருப்பு உணர்வு இன்பம் அப்படின்னு சொல்லுவார் பாரதியார். சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறோமே அந்த மெய்ப்பொருள் தூய இருப்பாக, ஈஸ்னஸ், தூய உணர்வாக, கான்ஷியஸ்னஸ், தூய இன்பமாக, ஆனந்தமாக, லிமிட்லெஸ்னஸ், எந்த விதமான வரையறைகளும் அற்ற, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இருக்கின்ற, தோன்றாத, மறையாத, உணர்வு வடிவமான, பேரறிவு வடிவமான, இன்பம் துன்பம் என்ற எல்லைகளை கடந்த, இடத்தை கடந்த, காலத்தை கடந்த, எந்த விதமான வரையறைகளும் அற்ற மெய்ப்பொருள் அது ஒன்றுதான். அந்த ஒரே ஒரு மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே இல்லை. பாக்கி எல்லாமே அதன் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, இப்போ தண்ணீர் மட்டும்தான் இருக்குது. தண்ணீர் மீது அலை என்ற சொல்லும் கடல் என்ற சொல்லும் கற்பிக்கப்பட்டிருப்பதை போல தங்கம், கோல்டு இருக்குது.
அந்த தங்கத்தின் மீது நகை என்ற சொல்லும் வளையல் என்ற சொல்லும் மாலை என்ற சொல்லும் கற்பிக்கப்பட்டிருப்பதைப் போல உண்மையில் தங்கம் அப்படிங்கிறது இல்லாமல் வளைக்கோ மோதிரத்துக்கோ செயினுக்கோ தனியாக இருப்பு கிடையாது. நன்றாக யோசித்து பார்த்தா தயானந்த சுவாமிஜி சொல்லுவாங்க, யூ கேன் நெவர் இமேஜின் எ ஃபேப்ரிக் வித்தவுட் அ ஷர்ட் வித்தவுட் அ ஃபேப்ரிக் யூ கேன் நெவர் இமேஜின் எ ஷர்ட் வித்தவுட் அ ஃபேப்ரிக். அதாவது எந்த மெட்டீரியலும் இல்லாமல் ஒரு சட்டையை கற்பனை பண்ணுங்கன்னா கற்பனை பண்ண முடியாது. ஒன்று அது நூலால் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் பேப்பரால் பண்ணியிருக்கணும், பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு பொருள் இல்லாமல் அந்த ஒரு ஃபார்ம் உருவாக முடியாது. அதே மாதிரி இந்த உலகம் அத்தனைக்கும் சப்ஸ்டன்ஸ் எதன் மீது இந்த உலகம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது? கடைசியில் பார்த்தா எல்லாம் பெயர் வடிவங்கள். நம்ம யாரை சொன்னாலும் எந்த பொருளை சொன்னாலும் எவ்வளோ பெரியது சிறியது, இந்த பிரபஞ்சம் முழுக்க இத்தனை பொருட்களும் மனிதர்களும் இத்தனை விஷயங்களும் இருக்கே, இது எல்லாம் கடைசியில் பார்த்தா உபனிஷத் எல்லாவற்றையும் பெயர் வடிவம் மாத்திரமே, சொற்பிடிப்பு மாத்திரமேன்னு கொண்டு வந்து அங்கே நிறுத்திடுது. நாம ரூபம் ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்கோம். ஆனால் உண்மையிலே அது என்ன அப்படின்னு பார்த்தா அது மெய்ப்பொருள். மெய்ப்பொருளின் மீது தான் இவை அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. தூய உணர்வாகிய மெய்ப்பொருள் மீதுதான், என் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உலகங்களும் உள்ளங்களும் உடல்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது ஓங்காரானந்த சுவாமிஜியோட மகா வாக்கியம். மறுபடியும் சொல்கிறேன், தூய உணர்வாகிய மெய்ப்பொருளின் மீதுதான், அதாவது என் மீதுதான் உயிருக்கு உயிரான இறைவனும் உயிர்களும் உள்ளங்களும் உலகங்களும் உடல்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. எப்படி அப்படின்னா, ஒரு கயிறு தான் இருக்குது. அந்த கயிறை நம்ம பாம்பாக பார்க்குறோம் இல்லையா? எப்படி பார்க்குறோம்? பாம்பை அதன் மீது நாம் கற்பிக்கின்றோம். இல்லாத பாம்பை இருக்கின்ற கயிறு மீது ஏற்றி வைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உலகம் என்பது ஒரு கற்பனை. இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது அறுதி உண்மையானு கேட்டால் அப்சல்யூட்டாக இது உண்மை கிடையாது. ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது, தோற்றமும் மறைவும் உடையது, மிஸ்டீரியஸாக இருக்குது. பல விஷயங்களுக்கு இதில் பதில் கிடையாது. நம்ம தோண்ட ஒரு அளவுக்கு மேலே பதில் கிடைக்காது. இன்னும் மேலே கேள்விகளிலும் ஆச்சரியங்களிலும் குழப்பத்திலும் நம்மை கொண்டு செலுத்தும். இந்த உலகமாக இருக்கட்டும், மனிதர்களுடைய போக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இதை கம்ப்ளீட்டாக நம்மளால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இதை முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ளவும் முடியாது, இதை கட்டுப்படுத்தவும் முடியாது. உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், தர்மமாக வாழணும். ஆக நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெய்ப்பொருள் எங்கேயோ இருக்குது அப்படின்னு இல்லை, மெய்ப்பொருள் தான் இருக்குது. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த மெய்ப்பொருள் தான் நீ. இப்போ நான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த உடம்பு, இந்த மனசு, இதுக்குள்ள குறை நிறைகள் இதுதானே டக்குன்னு ஞாபகம் வருது. நான் சொன்னாலே இந்த உடம்புன்னு நினைக்கிறோம், இந்த மனசுன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த உடலை நான் அறிகிறேன், மனதை நான் அறிகிறேன், புத்தியை நான் அறிகிறேன். அப்போ எனக்குள்ள என்னுடைய மனதையும் புத்தியையும் உடலையும் அறிகின்ற ஒரு பர்சன், எனக்குள்ள ஒரு கோர் பர்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் உணர்வுன்னு பேர். நான் என்ற சொல்லுக்கு உண்மையிலே பொருள் என்னன்னு கேட்டால் உணர்வு. அப்போ உண்மையிலே நம்ம எல்லாரும் பரம்பொருளாக தான் இருக்கோம். தெய்வம் நீ என்று உணர் என்றார் பாரதியார். மனிதனுக்குள் புதைந்திருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதே மதம் என்றார் சுவாமி விவேகானந்தர். எல்லா பெரியவங்களும் சனாதன தர்மத்தில் பாரத தேசத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், மனிதனுக்குள் தெய்வத்தன்மை புதைந்திருக்கிறது. அந்த தெய்வம் தான் நம்ம. ஆனால் நம்மளை ரொம்ப ஒரு வரையறைக்குட்பட்ட இந்த உடலாகும் மனசாகும் நினச்சிட்டு பிளவுபட்டு கிடக்கோமே தவிர உண்மையிலே இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். அப்போ ஞானிகள், பெரியோர்கள், சான்றோர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, வேத வழிப்படி, திருக்குறள் வழிப்படி இந்த உண்மையை உணர்ந்து இருப்பது ஒரே ஒரு பொருள், அந்த மெய்ப்பொருள் தான் நான் என்ற ஞானத்தில் நிலை பெற்றவர்களாக இருப்பதால் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுனா என்ன, ஒரு தர்மமான விளையாட்டு, கனவு அல்லது ஒரு நாடகம், இந்திரஜாலம், கனவு, காணல் நீர் என்று எனக்கு சந்ததமும் தோன்ற அப்படின்னு தாயுமானவர் பாடுவார்.
நான் ஏன் திருக்குறளில் வந்துட்டு இவ்வளோ வேதாந்த விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த அஹிம்சையை புரிந்து கொள்றதுக்கு இந்த பேக்ரவுண்ட், இந்த பின்புலம் நமக்கு மிக உதவியாக இருக்கும். ஏன்னா இருப்பது ஒரே ஒரு மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் தான் நான் அப்படின்னு புரிந்து கொண்ட பிறகு அப்புறம் இந்த உலகத்தில் யார்கிட்ட என்ன வெறுப்பு, என்ன சண்டை, என்ன கோபதாபம் எதுவுமே இல்லையே. எல்லாம் விளையாட்டாக எப்படி ஒரு குழந்தையோட விளையாடும்போது எவ்வளோ சீரியஸாக நம்ம விளையாடுவோம். நமக்கு தெரியும் அது விளையாட்டுன்னு. குழந்தைக்கு சீரியஸாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது வெறும் விளையாட்டு தானே. அது போன்று உலகத்தில் மனிதர்களுடன் நாம் விவகாரம் பண்ணித்தான் ஆகணும். எல்லாரோடையும் பழகணும், பேசணும், பல காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. யாரை விட்டு விலகி எங்கேயும் ஓட முடியாது. ஆனாலும் இதற்கு எவ்வளோ உண்மைத்தன்மை கொடுப்பது, இந்த வாழற காலத்தில் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இந்த பின்புலத்தை உடையதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது ஞானிகள், மெய்யறிவாளர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால், அவர்கள் இந்த உண்மையை, இந்த மாபெரும் உண்மையை, நான் மெய்ப்பொருள், அகம் பிரம்ம அஸ்மி, இருப்பதனைத்தும் பரம்பொருளே, அந்த பரம்பொருளே நான் என்ற ஞானத்தில் நிலைத்திருப்பதால் என்னுடைய உடலும் அழியப்போகுது, எல்லாருடைய உடலும் அழியப்போகுது. உடல் கண்டிப்பாக ஒரு நாள் அழியும். ஆனால் வாழற காலத்தில் எப்படி வாழறோம், எவ்வளவு அன்பை வளர்க்கிறோம், எவ்வளோ தூரம் உயிர்களுக்கு சேவை பண்ணுறோம், உயிர்களிடத்தில் கருணை காட்டுறோங்கிற வார்த்தையை கூட சொல்ல, சேவை செய். ஏன்னா நானும் நீயும் உண்மையிலே ஒன்று தானே. அப்போ நான் நீ என்ற வேற்றுமையே இல்லை. ஆதிசங்கரர் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த பிளவு எங்கே ஆரம்பிக்க, நான் வேற நீ வேற, அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். நான் வேற நீ வேற கிடையாதுப்பா. நம்ம எல்லாரும் உண்மையிலே ஒன்று. நாம் பார்க்கின்ற அத்தனையும் பரம்பொருள்தான். பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீர்க்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமே அப்படின்னு பாடுவார் தாயுமானவர். ஆக அந்த பரம்பொருள் தான் நான் அப்படின்னு அந்த திருஷ்டியில், அந்த கோணத்தில் பார்க்கும் பொழுது யாரை ஹர்ட் பண்ணுறது, யாரை வெறுக்கிறது, யாரை கண்டு விலகி ஓடுறது, யார் மீது எரிச்சல் கொள்வது, யாரை துன்புறுத்துவது, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன நானே துன்புறுத்திப்பேனா? யார் செய்வேன்? தன்னை செல்ஃப் ஹர்ட் பண்ணிப்பாங்களே. என்ன நானே அடிச்சுக்கிறேன் அப்படின்னா கூட அது ஏதோ ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மோடில் தான் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது தலையில் அடிச்சுக்கிறாங்க, தன்னையே காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா கூட மற்றவர்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்துறதுக்காக தான் செய்வாங்க. யாரும் பார்க்காதப்ப நம்ம தனியாக நம்மளை அடிச்சுக்கிறோன்னு சொன்னால் நிஜமாக நமக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம யாருமே அது செய்ய மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே நம்மளை ரொம்ப 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 பிடிக்கும். இந்த உடம்பு நம்ம இல்லை அப்படின்னா கூட எங்கே போனாலும் நம்முடைய முகம் எப்படி இருக்குது, கண்ணாடியில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். நான் அப்படின்ற நம்ம மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பு இருக்கு இல்லையா, அது நிபந்தனைகள் அற்றது. பாக்கி எல்லாருக்கும் கண்டிஷன். என் கணவர் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், குழந்தைங்க இப்படி நடந்துக்கணும், அம்மா அப்பா அப்படி நடந்துக்கணும், ஆஃபீஸில் அவன் அப்படி நடந்துக்கணும், என் நெய்பர் இப்படி நடந்துக்கணும், எல்லாருக்கிட்டையும் சொந்தக்காரங்க இப்படி நடந்துக்கணும். எல்லாருக்கும் 108 கண்டிஷன் வச்சுருக்கோமே. ஆனால் நாம் நேசிப்பது என்பது எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் நேசிக்கிறோம். ஏன்னா அதுதான் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளாக நாம் இருக்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கே நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது நான் இருக்கிறது ஒரே ஒரு பர்சன் தான், இரண்டாவதாக ஒன்று இல்லை. நான் வெறுப்பதற்கோ நான் பெருசாக பேதம் காட்டுறதுக்கோ ரெண்டாவதாக ஒரு அதான் அத்வைத்தம். துவைத்தம்னா இருமை, அத்வைத்தம்னா இரண்டற்றது, இருக்கிறது ஒரே பொருள். உபனிஷத்து ரொம்ப அழகாக சொல்லும். ஒருத்தனுக்கு இருப்பது ஒரே ஒரு பொருள் தான், அந்த பொருள் தான் நான் என்ற ஞானத்தில் அவன் நிலை பெற்று விட்டானே. ஆனால் சும்மா தெரிஞ்சுக்கிறது இல்லை, அதில் நிலைச்சிருக்கிறது, நிஷ்டான பேர். அது நிலைத்திருக்கும் பொழுது அவன் எதை பார்த்து பயப்படுவான்? ஒரு பாம்பே வந்தால் கூட பாம்பும் நான் தானே, பாம்புக்குள்ளேயும் நான் தானே இருக்கேங்கிற ஞானம் இருக்கும். அதுக்காக பாம்பு வந்தால் நகர மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கு பயப்பட மாட்டான், பயத்தை கடக்கிறான். ஏன்னா பயத்தை கடக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்குது. பயத்தினால தான் காயப்படுத்துகிறோம் நிறைய நேரம். என்ன நீ ஹர்ட் பண்ணிடுவேன்னு தான் உன்னை ஹர்ட் பண்ணுறேன் இல்லையா. ஆக இந்த பயம், கோபம், விருப்பு, வெறுப்பு, ஆத்திரம், இது எல்லாத்துலேருந்தும் விடுபடுவதற்கு சாஸ்திரம் நமக்கு அழகான வழி காட்டி தருகிறது. நம்மை பற்றிய உண்மையை உணர்த்துகிறது. அதை புரிந்து கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அஹிம்சையில் நிலை பெற்றிருப்பார்கள். ஆக முதல் குறள்லேயே நம்ம என்ன பார்த்தோம்? மாசற்றார் கோள். மாசற்றார்னா என்ன? விருப்பு, வெறுப்பு, அறியாமை ஆகிய மன மாசுகளிலிருந்து அறவே நீங்கிய பெரியோர்களது முடிந்த கொள்கை. கோள்னா என்ன? மதம். மதம்னா கொள்கை. இதுதான் அவங்களுடைய கோட்பாடு. இவங்க இதை தான் அவங்களுடைய வாழ்க்கையோட பிடிப்பாக வச்சுருக்காங்க.
என்ன அப்படின்னா, சிறப்பு ஈனும் செல்வம் பெறினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை மாசற்றார் கோள். சிறப்பு ஈனும் செல்வங்கிறதுக்கு 2 அர்த்தம் பார்த்தோம். ஒன்று மேன்மை மிகுந்த இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய செல்வமாக இருக்கலாம், அல்லது சிறப்பு என்பதை நம்ம மோட்சம், வீடு பேறு என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த மெய்யுணர்வை, வீடு பேற்றை அருளக்கூடிய செல்வமாகிய மெய்யுணர்வை பெறுவதை காட்டிலும் பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கும் இந்த பண்பு இருக்கு இல்லையா, இந்த இன்னா செய்யாமை, இதுதான் மிகச்சிறந்தது என்று பெரியோர்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அதாவது நுணுக்கமாக பார்த்தா, யார் மெய்யுணர்வில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார்கள், மனசால் கூட நினைக்க மாட்டாங்க. அப்புறம் தானே செயலால் ஒருத்தங்களுக்கு துன்பம் தருது. ஏன்னா திங்கிங்கே அப்படி உயர்ந்து இருக்கும். யாராவது தன்னை தாக்கினா கூட தெரியாத அளவுக்கு அவர்கள்லாம் நிஷ்டர்களாக இருப்பார்கள். தாக்கினா உடம்பை தானே தாக்க முடியும், மனசதை நான் உடம்பு இல்லையே, நான் மனசு இல்லையே என்று தன்னை பிரித்து கொள்ள அவர்களால் முடியும். ஆக இதை காட்டிலும் உயர்ந்தது, மெய்யுணர்வை காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா இன்னா செய்யாமை. ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு அதை காட்டிலும் சூக்ஷ்மமான உயர்ந்த விஷயம் என்று அர்த்தம். இங்கே அஹிம்சை, யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது. நம்ம எப்பயுமே கம்பெடுத்து மற்றவங்களை அடிக்கிறோம் அப்படி அர்த்தம் கிடையாது. ஆனால் நம்முடைய பார்வையாலும் பேச்சாலும் செய்கையாலும் பல சமயங்களில் அறிந்தோ அறியாமலோ நாம் பிறரை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறோம், மறுக்க முடியாது. நமக்கு மனசில் ஒரு கோபம் வந்ததுன்னா கட்டுன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லைங்களா. இப்போ யாரையாவது ஹர்ட் பண்ணுவோம், யாரையாவது அழ வைப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது, யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. ஹிம்சைனா என்ன, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, அதுவும் என்னையே நான் கஷ்டப்படுத்திப்பேனா, அவங்களுக்குள்ளேயும் இருக்கிறது யார், நான் தானே. நான் ஏன் என்னையே கஷ்டப்படுத்திக்கணும், அவர்களுக்குள் இருக்கும் என்னை பார். ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. சுவாமிஜி, ஓங்காரானந்த சுவாமிஜி ஒரு தடவை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ரொம்ப அவர்கிட்ட சரியாக நடந்துக்கலை, தர்மமாக நடந்துக்கலை. அவரை ஆசிரமத்தை விட்டு வேலையை விட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழல். அப்போ எல்லாரும் அவர் உங்கள்கிட்ட மரியாதை குறைவாக நடந்துட்டார் ஏதோ சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு சுவாமிஜி ரொம்ப ஸ்பான்டேனியஸாக, அவனுக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன், அதான் அவர் நமஸ்காரம் பண்ணல, ஏதோ ஒரு பிரச்சனை, வேறு ஏதோ ஒரு அதர்மமாக ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்ற இது வரும்பொழுது அவனுக்குள்ளேயும் நான் தானே இருக்கேன் அப்படி சொன்னார். அவனுக்குள்ளேயும், அதான் பர்சனலாக வெறுப்பெல்லாம் கிடையாது, ஆக்ஷன் எடுக்கணுமா எடுப்பாங்களே தவிர அந்த மனிதரை வெறுக்கிறாங்களான்னா மனிதரை வெறுப்பதில்லை. விவேகானந்தர் தான் சொன்னார், பாவத்தை பாவியே அல்ல, அந்த தப்பு, அந்த விஷயம் நடக்குது இல்லையா, அந்த செயல் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அந்த மனிதரை வெறுக்கக்கூடாது. எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், மனிதர் மேலே ஏற்றி வச்சுருவோம் எல்லாத்தையும், அந்த பர்சனை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு வெறுப்போம் இல்லையா. அதனால ஸ்ரீருத்ரம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருவோம், சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஸ்ரீருத்ரம் ஜபிப்பாங்க. ஸ்ரீருத்ரம் எங்கே இருக்குன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்குது, வேதத்தோடைய முடிந்த ஒரு இதுவாக இருக்குது. அது என்ன தெரியுமா சொல்கிறது, யாரெல்லாம் திருடர்களோ, திருடர்கள் வடிவில் இருக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம், உள்நாட்டு திருடன் வடிவில் இருக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம், வெளிநாட்டு திருடன் வடிவில் இருக்கும் இறைவனுக்கு நமஸ்காரம், கொள்ளைக்காரனுக்கு நமஸ்காரம், நாயை சமைத்து உண்பவனுக்கு நமஸ்காரம், தேர் செய்பவனுக்கு நமஸ்காரம், தேரை ஓட்டுபவனுக்கு நமஸ்காரம். இப்படி பார்த்தீங்கன்னா சமூகத்தில் யார் யார் ஏற்றத்தாழ்வுகள்லாம் நம்ம வச்சுருக்கோமே எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கும் இறைமையை தரிசிக்க செய்வது ஸ்ரீருத்ரம். அற்புதமான ஒரு விஷயம் அது பார்த்தோம். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு செயல் பண்ணுறாங்க, அந்த செயல்னால் வர்றதுக்கு நம்ம தகுந்த மாதிரி பண்ணுறோமே தவிர உண்மையிலே ஒரு மனிதரை வெறுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியமே, வெறுப்புக்கு வேலையே கிடையாது, வெறுப்புக்கு இடமே கிடையாது. இப்போ எல்லாரையும் நேசி அப்படின்னு மகான்கள் சொல்கிறதோட பேக்ரவுண்ட் இதுதான். லவ் ஆல், சர்வ் ஆல் சொல்கிறாங்க இல்லையா, ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். இதெல்லாம் பாருங்கள் மகா வாக்கியம். இதெல்லாம் சாஸ்திரத்தோட முடிந்த கொள்கையை தான் அந்தந்த மகான்கள் மனிதர்களுக்கு, அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான விஷயம். யாரை பார்த்தாலும் சரி நமக்கு அந்த செயல் கோபம் ஊட்டலாமே தவிர அந்த செயலுக்கு நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர மனிதரை நேசிக்கத்தான் வேணும். அந்த மனிதரை ஒரு பொழுதும் நம்ம வெறுக்கக்கூடாது. எந்த மனிதரையோ எந்த உயிரினத்தையோ வெறுப்பதற்கு நமக்கு வேலை இல்லை. வெறுத்தா என்ன, நம்மளே நம்ம வெறுத்துக்கிறோன்னு அர்த்தம். அடுத்த குறளில் சொன்னார், கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கோள். நான் யார் வம்புக்குமே போகலாம், அன்னிமேல கருவம் கொண்டு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கருவரானா என்ன, எனக்கு கெடுதல் நினைக்கணும்னு
ரொம்ப இது பண்ணி என்னை வந்து பிளான் பண்ணி திட்டம் போட்டு என்னை ஹர்ட் பண்ணுறான், எனக்கு பெரிய கெடுதலை பண்ணிட்டான். அப்படி உனக்கு கெடுதலை பண்ணால் கூட நீ மாறா அவனை ஹிம்சிக்காதே. என்னை ஹர்ட் பண்ணிட்டா அதனால் பதிலுக்கு ஹர்ட் பண்ணுறேன்னு இறங்காத. நேற்றுக்கு ஒரு சொற்பொழிவில் கேட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது, உங்களுக்கு கடவுள் வேண்டுமா உலகம் வேண்டுமா, அதான் கேள்வி. கடவுள் வேண்டுமா உலகம் வேண்டுமான்னு கேட்டால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? உலகத்தில் எவ்வளோ இருக்குல்ல என்ஜாய் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா கடவுள்கிட்ட போகலாமே, என்ன அவசரம்? உலகம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல, மனிதர்கள், இத்தனை பொருட்கள், இத்தனை விஷயங்கள், நம்ம இன்னும் பார்க்காதது அனுபவிக்காதது அவ்வளோ இருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் உலகம் என்ன தெரியுமா செய்யும்? உலகத்தின் இயல்பு, நீங்கள் 99 நல்லது செஞ்சால் கூட ஒரே ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா அந்த தவறை சுட்டி காட்டி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். இது உலகத்தின் இயல்பு. உலகம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற மக்கள், பொதுவாக நம்ம சுற்றி இருப்பவர்கள். ஆனால் கடவுள் நம்ம 99 கெடுதல் பண்ணிட்டா கூட ஒரே ஒரு நல்லது பண்ணியிருந்தோன்னா அந்த நல்லதை கருத்தில் வச்சுட்டு நமக்கு உதவி செய்வாராம். இந்த மாதிரி எத்தனை கதைகள் கேட்குறோம். யாரோ ஒரு திருடன் போய் ராத்திரி அவன் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் வில்வத்தால் சிவனுக்கு அந்த வில்வத்தை பிச்சு போடுவான், அதனால அவன் பெரிய ஒரு நிலையை அடைவான். இப்படி சின்னதாக ஒரு நல்லது பண்ண மாட்டோமா, அவனை தூக்கி விட்டுடலான்னு கடவுள் காத்து கொண்டிருக்கிறாராம். ஆக கடவுள் வேணுமா உலகம் வேண்டுமானா கடவுள் தான் வேண்டும் என்று அறிவாளிகள் தேர்ந்தெடுப்பார்கள். உண்மையிலே புத்திசாலியாக இருக்கிறவன் உலகத்தை காட்டிலும் கடவுளைத்தான் தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு நேற்றுக்கு கேட்ட விஷயம். இங்கே என்னென்னா, நமக்கு வந்து எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, அந்த கெடுதலை நம்ம எடுத்துக்கிட்டா தானே. எனக்கு கெடுதல் பட்டான், எனக்கு நான் அந்த இண்டிவிஜுவலே நினைக்கிறது இல்லை. மகான்கள் எப்படின்னா, நான் அப்படின்னா இந்த பெயர், இந்த வடிவம், இந்த 80 கிலோ, இந்த ஆள் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நான்கிறதோடைய லோக்கஸ் இருக்கு இல்லையா, நான் என்பதை அவர்கள் பரம்பொருள் என்றே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தனிப்பட்ட முறையில் யாருமே நம்மளை காயப்படுத்த முடியாது. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? பகவத்கீதையோடைய ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் இது. நம்ம வந்து யாரையும் காயப்படுத்த முடியாது, யாரும் நம்மையும் காயப்படுத்த முடியாது. ஆத்மா, நான் அப்படின்னு உண்மையிலே நமக்குள்ளே இருக்கிற அந்த கோர் பர்சன், அந்த தூய உணர்வை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். யாராவது கொடுத்தா நம்ம வாங்கிக்கிட்டா தானே. நம்மளை வந்து நம்மளை இண்டிவிஜுவலாக நினச்சதுனால தான் மற்றவர்களுடைய வார்த்தைகள் நம்மை தாக்குகின்றன, மற்றவருடைய செய்கைகள் நம்மை பாதிக்கின்றன. யாரை கொல்வான் யாரை கொல்விப்பான் அப்படின்னு கிருஷ்ணர் அங்கேயும் கேட்பார். ஆக நம் மீது பகை உணர்வு கொண்டு யாராவது நமக்கு வந்து துன்புறுத்தலை செய்தாலும் அதற்கு மாறாக அவனுக்கு துன்புறுத்தலை செய்யாமல் இருப்பது தான் மனமாசற்ற பெரியோர்களது உறுதியான கொள்கை. ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொன்னார் 3வது குறளில். செய்யாமல் செற்றார்க்கும் இன்னாத செய்த பின் உய்யா விழுமம் தரும். பிறருக்கு நம்ம துன்பம் தரலை, ஆனால் நம்மீது பகை கொண்டு நமக்கு வந்து ஒரு துன்புறுத்தலை அவங்க செஞ்சுட்டாங்க, நம்ம திரும்ப செஞ்சோன்னு சொன்னால் நம்மளும் செஞ்சிடுறோம். துறவி ஆனதுக்கு அப்புறம் கூட இங்கே ரொம்ப முக்கியம் என்ன, துறவரவியல், வானப்பிரஸ்தாசிரமம் அல்லது சந்நியாசாசிரமமே கூட ஒரு துறவு மனப்பான்மை உடைய ஒருவர் பதிலுக்கு பதில் இறங்குறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்னா, செய்த பின் மீள முடியாத துன்பத்தை அடைவார். அந்த பாவச் செயல் வந்து மீள முடியாத துன்பத்தை தரும். செய்த பின் உய்யானா என்ன, மீள முடியாது. விழுமம் அப்படின்னு சொன்னால் துன்பத்தை தரும். அந்த துறவிக்கு அது துன்பத்தை தரும். யாராவது துன்பம் வேணும்னு நினைப்பாங்களா உலகத்தில்? இந்த புண்ணிய பாவத்தில் நம்பிக்கை என்பது நம் திருக்குறளில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இப்போது நம்ம ரொம்ப பலசாலிலாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம நினச்சா ஒரு ஆளை முடிச்சிட முடியும், ஒரு ஆளை வந்து தூக்கி அந்த பக்கம் போட்டுற முடியும்னு நினச்சி பல பேர், துறவிகள்னு இல்லை, பொதுவாகவே உலகத்தில் இது போன்ற செயல்கள் அரசியலில் பெரிய பெரிய இடத்துல நடக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப பவர்ஃபுல், எனக்கு ஆள் பலம் இருக்குது, எனக்கு வந்து எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறது, அனுகூலமாக இருக்கிறது, அதனால் நான் நினச்சேன்னா ஒரு ஆளுடைய கதையை முடிச்சிடலாம். கதையை முடிக்கிறதா பர்சனை கொல்றது மட்டும் இல்லை, அவனை வந்து தூக்கி அவனை வந்து அவனுடைய இதெல்லாம் வந்து பிடுங்கிடலாம். அவன்கிட்ட இருக்கிற என்ன சொல்கிறது, அவனை வந்து செல்லா காசாக ஆக்கிவிட முடியுமா முடியாத இந்த சூழலில்? இது நடக்குதா இல்லையா? நடக்கும். ஆனால் இந்த செயல் இப்போ இது மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பாவச் செயல் இல்லைங்களா? ஒருத்தனை வந்து அதர்மம், ஒருத்தனை வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கத்தோட ஒருத்தன் மேலே ஏதோ ஒரு வீண் பழியை சுமத்தி ஏதோ ஒன்று பண்ணி வந்து ஒருத்தனை வந்து அதர்மமான முறையில் ஒருத்தனை தண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வெளியில் பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியாது. ஆனால் இது எவ்வளோ பெரிய பாவத்தை கொண்டு வந்து தரும். அந்த புண்ணிய பாபம் அப்படிங்கிறதுல பயமே இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த புண்ணிய பாவத்தை பற்றி எப்படி கற்றுத்தரப்போகிறோம்?
ஏன்னா கண்ணுக்கு தெரியறதில்ல. நான் செய்கின்ற ஒரு நல்ல செயல் உடனே பலன் கொடுத்துட்டா பரவாயில்ல, இப்போ கொடுக்கும், இல்லை 10 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு அடுத்த பிறவியில் தான் தரும். பாவச் செயலும் அப்படி தான் வச்சுருக்காரு. அது கடவுளின் நியத்தி. அது உடனே உடனே தெரியாததுனால மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன செயல் கூட நமக்கு உரிய ஒரு இதை தராமல் போகவே போகாது. இது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தா, இந்த இடத்துல தான் நமக்கு மனசில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கணும். மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஏன ஏன ஷரீரேண யத்யத் கர்ம கரோத்தியஹ தேன தேன ஷரீரேண தத்தத் பலமஷ்ணுதே. எந்த எந்த உறுப்புகளால் எந்த எந்த செயல்களை செய்கிறாயோ அந்தந்த உறுப்புகளால் அந்தந்த பலன்களை அடைவாய், மகாபாரதம் சொல்கிறது. அடுத்தது 4வது குறளில் பார்த்தோம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நன்னயம் அப்படின்னா என்ன, அவருக்கு இன்பம் தருகின்ற செயல்களை. யாரோ நமக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, அவர் எப்படி தண்டிக்கிறது, ஒருத்தல்னா இந்த இடத்துல தண்டிக்கிறது, என்ன பனிஷ்மெண்ட்னு அவங்ககிட்ட நல்லா நடந்துட்டுருது. நேற்றுக்கு இன்னொன்று படிச்சுட்டு இருந்தேன், சுவாமி சாரதானந்தர் அப்படின்னு ராமகிருஷ்ண இயக்கத்தில் முதல் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்தார், பெரிய சுவாமி. அவர் அந்த காலத்தில் அந்த பிரிட்டிஷ் பீப்புளெலாம் ரொம்ப சாதுக்களெல்லாம் கொஞ்சம் கடுமையாக நடத்திட்டு இருந்தாங்க. அதாவது மடத்தில் சேர்ந்த சாதுக்கள் பல பேர் பொலிட்டிக்கல் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, இது போன்ற செயல்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்து வந்தது. இப்போ சுவாமி நேராகவே போய் அவங்களோட தலையிட்டு, இல்லை துறவிகள் யாரும் அரசியல் விஷயங்களில் ஈடுபடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாக்குமூலம்லாம் கொடுக்கணுமா இருந்தது. அப்போ அவர் போகிறச்சே அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் அவருக்கு உட்கார சேர் கூட தர மாட்டாங்களாம், அவங்க முன்னாடி நின்றுட்டு தான் பேசுவாராம், மதிக்கவே மாட்டாங்களாம். இந்த ஜட்ஜு அந்த போலீஸ் அதிகாரிகள் முன்னாடி போய் ராமகிருஷ்ண மடத்தின் செய்கைகளை பற்றிலாம் செயல்பாடுகளை பற்றிலாம் சொல்லி, நாங்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவாராம். ஆனால் அதே அதிகாரிகள் ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக இந்த பக்கம் வரும்பொழுது அவங்களை ரொம்ப மரியாதையாக, பயந்து இல்லை, மரியாதையாக ட்ரீட், அது நம்முடைய பண்பாடு இல்லையா. வந்தாங்கன்னா அவங்கள உட்கார ஒரு சேர் கொடுத்து டீ கொடுத்து அவங்களா வியந்து போவாங்களாம், ஐயோ நம்ம இந்த சாமியை சரியாகவே ட்ரீட் பண்ணலையே, இவர் நம்மக்கிட்ட இவ்வளவு பிரியமாக இருக்காரே, பிரசாதம் கொடுத்து. அது மடத்தோடைய பண்பாடு மட்டும் இல்லை, பாரத தேசத்தின் பண்பாடு. அதுதான் மடத்தில் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். யார் போனாலும் ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போது யார் வந்தாலும் அவர்களை வரவேற்கிறது, எப்படி உட்கார உபசரிக்கிறது. அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். அவர்கள் வெட்கப்படும்படி நல்லா அவங்கக்கிட்ட ஜென்டிலாக நடந்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பழசு ஏதோ நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மக்கிட்ட அவங்க வரும்பொழுது அதை மறப்பது, மன்னிப்பது எவ்வளோ பெரிய தெய்வீக குணம் தெரியுமா. மன்னிப்பதை காட்டிலும் மறந்தே விடுவது. அந்த மாதிரி ஒன்று நடந்தால் மாதிரியே காமிச்சிக்காமல் நம்முடைய தகுதிக்கு அவங்கள ட்ரீட் பண்ணுவோமே, அன்பாக அவங்கள கூப்பிட்டு வரவேற்று வாங்க வாங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு மனசு உறுத்தும் இல்லையா. ஐயோ இவங்களை போய் இப்படிலாம் பேசிட்டோம், நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்களே நினைப்பாங்களா இல்லையா. அதுதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்னா அது கூட அவங்கள தண்டிக்கணுங்கிற நோக்கத்தில் இல்லை, இப்படி நடந்து கொள், மனித பண்புடைய உச்சத்தை காட்டுறார் திருவள்ளுவர். நீ இப்படி நடந்துக்கோப்பா, இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. உன்னை யாராவது ஒருத்த ஹர்ட் பண்ணிட்டா திரும்பி நீ சந்தர்ப்பத்துக்கு காத்துட்ருக்காத, அவனை எப்போ நான் காயப்படுத்தலான்னு வெயிட் பண்ணாத, அவன்கிட்ட நீ நல்லா நடந்துக்கோ, அவனிடம் நீ அன்பை வெளிப்படுத்து. இந்த அன்பை வெளிப்படுத்துறதுங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். நாம் அன்பை வெளிப்படுத்த தொடங்கினால் நம்ம மனசு எவ்வளவு இன்பமாக இருக்கும் தெரியுமா. அந்த சென்ட்டு போடுறோமே, சென்ட்டோ மருதாணியோ என்ன பொருள் வேணால் வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் போடணும்னு சொன்னால் நம்ம மேலே கொஞ்சம் அந்த வாசனை வராமையாக போயிடும். நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு மருதாணி வச்சுக்கணும், நம்ம கை ரெட் ஆகாமையாக இருக்கும், சிவக்கும். அதே மாதிரி நம்ம அன்பை வெளிப்படுத்துகிறோன்னு சொன்னால் அவங்களுக்கு அது இன்பம் தரத்துக்கு முன்னாடி நமக்கு முதல்ல அது இன்பம் தரும், மனசே நல்லா இருக்கும். என்னென்னமோ சொல்கிறாங்களே இன்றைக்கி ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் வேணும் நம்ம உடம்புல, இந்த ஹார்மோனுக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்க, அதை ஒன்றுமே இல்லை. அன்பை வெளிப்படுத்த தெரிந்தால் போதும், எல்லா ஹார்மோன்களும் ஒழுங்காக இயங்கும். அன்பை வெளிப்படுத்த தெரியல, இஷ்டம் இல்லை, அதுதான் பிரச்சனை. நம்மளால் இந்த அழகாக இப்படி உச்சத்தில் நடந்துக்க முடியும். யார் நம்மளை தாறுமாறாக பேசினாங்களோ அவங்க நம்மக்கிட்ட ஒரு உதவி கேட்டோ இல்லை சாதாரணமாக நம்ம பார்க்க வரும்பொழுது நம்மளால் அவங்கக்கிட்ட இயல்பாக பேச முடியும், அன்பை வெளிப்படுத்த முடியும். எல்லா மனிதர்களும் குறை நிறைகளுடன் கூடியவர்கள் தான். பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங் ஒருத்தனும் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. அதனால தான் மகான்களின் சுபாவம் அது. இப்போது ராமாயணத்தில் பார்க்குறோம் சீதாதேவி, நான் அதை ஆல்ரெடி சொன்னேனான்னு தெரியல, ரொம்ப பிடித்த இடம் இது. ராமர் ராவணனை வதம் பண்ணி யுத்தத்தில் வென்று விட்டார். ஹனுமார் போய் சொல்கிறார் இந்த செய்தியை சீதாதேவிகிட்ட, சொல்லிட்டு கேட்குறாரு, ராட்சசியெல்லாம் அவங்கள ரொம்ப துன்புறுத்தினாங்களேம்மா, இவங்களெல்லாம் ஒரு கை பார்க்கட்டுமா
ஹனுமாருடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ராட்சசிலாம் கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்படுத்தலை, சீத்தையை தினம் அழ வச்சாங்க, கொடூரமான வார்த்தைகளை பேசினாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதாவது ஒரு அடிப்பட்ட குதிரை அப்படி இப்படி மண்ணில் புரண்டு அழற மாதிரி அப்படிலாம் சீதாதேவி அழ வச்சுருக்காங்க. படித்து பார்த்தா ரொம்ப கோரமாக இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில். அப்படி சீதையை அழ வைத்த அந்த ராட்சசிகளை தண்டிக்க வேண்டும்னு ஹனுமார் நினைக்கிறார். ஏதாவது தண்டனை கொடுக்கட்டமாமா அவங்களுக்குன்னு கேட்குறார். இப்போ சீத்தம்மா சொல்கின்ற விஷயம் ரொம்ப அழகானது, ரொம்ப ஆழமானது. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஹனுமார்கிட்ட சொல்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் சுய புத்தி கிடையாது. இவங்களுக்கு தலைவன் யார்? ராவணன். ராவணன் சொன்னால் சீதையை போய் அழ வைங்கோ, சீதையை கொடுமைப்படுத்துங்கோன்னு வந்தாங்க, செஞ்சாங்க. ஏன்னா ராவணன்ட்ட கை கட்டி சம்பளம் வாங்குறாங்க. இன்றைக்கி விபீஷணன் ராஜா ஆயிட்டான்னா, விபீஷணன் போய் சீதைக்கு எல்லாரும் போய் நமஸ்காரம் பண்ணுங்கன்னா பண்ணுவான். அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் அதுக்கு மேலே தெரியாது. அதனால் இவர்களை சொல்லி என்னப்பா ஒன்றும் தெரியாதுப்பா, விட்டுடுப்பா என்று அந்த ராட்சசிகள் மீது கருணை காட்ட முடிந்த சீத்தம்மா. இதுதான் பக்குவம்னு பேர். என்னை அடித்தால திரும்ப ஒரு அடி அடி, அப்படி சொல்லலை. இதான் நன்னயம் செய்து விடல். அப்புறம் இதுதான் அறிவுடைய அடையாளம். அழகான குறள். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. மற்றவனுக்கு வந்த கஷ்டத்தை உன்னுடைய கஷ்டம் மாதிரி நினைக்கலன்னா உன்னோட அறிவுனால என்ன பிரயோஜனம், என்ன பயன் அப்படின்னு கேட்டார். உண்மையிலே நமக்கு அறிவு இருக்குது. நீங்கள் அறிவுனா ஏதோ ரொம்ப இந்த விஷயம்னு நினச்சிக்கிறோம். திருவள்ளுவர் இந்த அறிவுக்கு கொடுக்கின்ற ஒரு வெளிப்பாடே என்ன தெரியுமா? அன்பு தான். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சொல்லுவார் அதாவது என்னது, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எப்படி பாருங்கள், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. எல்லா சாஸ்திரங்களையும் கரைச்சி குடிச்சு அதில் ரொம்ப சாரமாக என்ன விஷயம் சொல்லியிருக்குன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். எல்லாருக்கும் கொடுப்பா, எல்லோரிடமும் அன்பை பரிமாறு, அன்பை வெளிப்படுத்து, பல்லுயிர் ஓம்புதல். உன்னை சுற்றி இருக்கிற உயிர்களெல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கோ. அதை காட்டில் என்ன வேலை உனக்கு? அறிவாளி அப்படின்னு சொன்னாலே அறிவாளி உண்மையான அன்புடன் இருப்பான். நம்ம அறிவுனையும் அன்பையும் பிரிச்சே பார்க்குறோம். ஆனால் உண்மையான அறிவு இருக்குல்ல, அது ரொம்ப அன்புமயமானது. அன்பையும் அறிவையும் முன்னிலே பிரிக்க முடியாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், உணர்ச்சிகளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரோம், உணர்ச்சிகள் வடிந்து போகும். ஆனால் அறிவுபூர்வமான அன்பு அப்படிங்கிறது ரொம்ப நிதானமாக, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, அது வந்து போகாது. இதனால் உன்னை பிடிக்கும், அதனால காரணங்கள்லாம் தேடாது. நிபந்தனைகள் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அன்பு தான் அறிவுபூர்வமான அன்பு. அந்த அன்பை நம்ம கல்டிவேட் பண்ணோம். இதான் திருக்குறள் முழுக்க நம்ம பார்க்கின்ற விஷயம். அந்த அன்பு அறிவுபூர்வமானது. இந்த அறிவு வேணும். எல்லாருக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன், அல்லது எல்லாருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கார், அப்படி பார்க்குறாங்கல்ல. தாயுமானவர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ரொம்ப அழகு. நான் பூஜை பண்ணலாம், அதுக்கு பூ பறிக்கலான்னு போகிறேன். ஆனால் என்ன, அந்த பூலையும் நீ தானே இருக்க, நான் எப்படி உன்னை பறிப்பேன்? பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. அதை எனக்கு பறிக்க மனசு வரலங்கிறார். இப்போ மகான்கள் எங்கே திரும்பினாலும் இறை காட்சி, இறைவனை பார்க்கிறார்கள் அல்லது தன்னை பார்க்கிறார்கள். அதனால அவர்கள் அஹிம்சையில் நிலை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அறிவின் உச்சம். நான் அறிவாளின்னு சொல்லிட்டு பாம் வைக்கிறதோ மற்றவனை கஷ்டப்படுத்துறதோ பெரிய அறிவு கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிற, தன்னை போல் தன்னையே பார்த்து, ஆத்மௌ பம்யேன சர்வத்திர, கிருஷ்ணர் சொல்வார், தன்னையே எல்லாவற்றிலும் காண்கிறான் இவன். அப்படிப்பட்ட மெய்யறிவாளனை பற்றி திருவள்ளுவர் இங்கே பேசுகிறார். 6வது குறள் படிக்கலாம். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். இன்னா தனக்கு துன்பம் தருகின்றவைகள் என இவை என்று தான் உணர்ந்தவை, தான் உணர்ந்த தீய செயல்களை பிறன்கண் மற்றவரிடத்தில் செயல் துண்ணாமை செய்யாமல் இருக்க வேண்டும். சிம்பிள் லாஜிக். நான் அஹிம்சையை கடைப்பிடிக்க நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், ஒன்றும் தேவையில்லை. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக காமன் சென்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? தயானந்த சுவாமிஜி ரொம்ப அழகாக இந்த விஷயத்த சொல்வார். எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு சொல்கிற இடத்துல, உனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே. எதை உனக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது உலகத்தில் படிக்காத எல்லாருக்கும் கூட இருக்கக்கூடிய ஒரு ஞானம் தானே, சாதாரண ஒரு காமன் சென்ஸ் தானே. இப்போ எங்கிட்ட யாரும் கடுமையாக பேசினா எனக்கு பிடிக்காதுங்க, எங்கிட்ட பொய் சொன்னால் பிடிக்காது, என்னை மரியாதை குறைவாக நடத்தினா பிடிக்காது.
இதெல்லாம் பிடிக்காது, இதை என்கிட்ட இவங்கெல்லாம் அப்படி நடந்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல, அப்போ நானும் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளக்கூடாது. அவ்வளோதான். இந்த குறள் அப்படியே இந்த விஷயத்தை தான் எனக்கு துன்பம் எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும். என்கிட்ட யாராவது அப்படி பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் மற்றவங்கள்ட்ட அதை பேச மாட்டேன். இதுக்கு தான் எம்பத்தின்னு பேர். மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். அதனால செய்யாத துண்ணாமை, செயல் துண்ணாமைனா என்ன, செய்யாமல் இருக்க வேண்டும். ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயமாக பார்க்குறதுக்கு தெரியும். ஆனால் ஒரு நிமிஷம் நிதானிக்க வேண்டியிருக்கு. இங்கே தான் வந்து அறிவு தேவைப்படுது. ஏதாவது ஒரு ரியாக்ஷனுக்கு முன்னாடி அது ரியாக்ஷனாக ரெஸ்பான்ஸாக நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இதுக்கு எங்கிட்டேருந்து வரக்கூடிய மறுமொழி என்ன, ஒரு நிதானம் இல்லையா? அந்த நிதானத்தை சம்பாதிக்க தான் திருக்குறள் படிக்கிறோம். அதுக்காக தான் ஜப்பம், பாராயணம், தியானம், கோவிலாக போய் கடவுளை தரிசனம் பண்ணுறது, மகான்களுடைய உபன்யாசங்களை கேட்குறது, எல்லா விஷயமும் இந்த பொறுமையை சம்பாதிப்பதற்குத்தான். மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் என்னால் இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? எனக்கு மற்றவங்க எதை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. என்கிட்ட எல்லாரும் அன்பாக பழகணும், என்கிட்ட எல்லாரும் ரொம்ப ரொம்ப பிரியத்தை வெளிப்படுத்தணும், இதெல்லாம் எதிர்பார்க்குறோமா இல்லையா நம்ம? அப்போ நானும் அதை தானே செய்யணும் மற்றவங்களுக்கு. நான் எல்லாரும் என்கிட்ட வந்து மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் என்கிட்ட உண்மை பேசணும். ஒரு திருடன் கூட, தயானந்த சுவாமிஜி சொல்லுவார், ஒரு திருடன் கூட அவன் வந்து திருட்டு தொழில் பண்ணுறான், பொய்யெல்லாம் சொல்கிறான், போலீஸ் கேட்டால் நீ தான் திருடினானா இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு வீட்டில் வந்து திருடும்போது எங்கிட்டே பொய் சொல்கிறியா அப்படிங்கிறானா இல்லையா? அவன் கூட தன்கிட்ட எல்லாரும் உண்மை பேசணும்னு எதிர்பார்க்குறான். திருடன் கூட, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த திருட்டு தொழில் பண்ணுற ஒருத்தன் கூட தன்னிடம் எல்லோரும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறான். ஆக இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய. இப்போ நம்ம பேச போகிறோமே, இப்போ யார்கிட்டயோ போய் சத்தம் போட போகிறோமே, அது மாதிரி எங்கிட்ட யாராவது சத்தம் போட்டால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கணும். ஸ்தான கோபம்னு ஒன்று இருக்குது. சில இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது இருக்கும். சில 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 மாதிரி ஹேண்டில் பண்ணாதான் சில பேருக்கு புரியும். அதெல்லாம் உண்மைதான் விவகாரத்தில். ஆனால் அந்த பர்சனை வெறுக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சித்பவானந்த சுவாமிஜி இந்த காலத்தில் ஒத்துப்பாங்களாம் தெரியும். அந்த காலத்தில் வந்து குருகுலத்தில் வந்து பசங்கள்லாம் அடிப்பாராம். ஏன்னா அந்த மொழி தான் புரியும். ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுற குறும்புக்கார பசங்களுக்கு வந்து நீ இதெல்லாம் பண்ணேன்னா ஒரு அடி அப்படின்னு சொன்னால் அந்த அடிக்கு மட்டும்தான் அடங்குவாங்க. மற்றபடி புத்திலாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பசங்களும் எக்ஸ்ட்ரீம், இன்றைக்கி நம்ம ஹைப்பர் ஆக்டிவ்லாம் சொல்கிறோமே, ஹைப்பர் ஆக்டிவ் கூட இல்லை, ஒரு மாதிரி அப்படி சொன்னால் அதுக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒரு ஸ்டேஜில் அடிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க. ஆனால் அந்த அடிச்சப்புறம் அவரே மருந்து போட்டு விடுவாராம். அதான் அன்பு. அவன் மேலே இருக்கிற உண்மையான அக்கறையில் செய்வார். கோபத்தோடு அடிக்கிறது இல்லை, அவனை நல்வழிப்படுத்தணுங்கிற தாய்மையோடு அடிக்கிறது. அவன் வந்து ரொம்ப தப்பான வழிக்கு போயிட போகிறானே, அவனுடைய வாழ்க்கை அழிந்து விட போகிறதே என்ற அந்த ஒரு இதில் வந்து அந்த அக்கறையில் அவனை நல்வழிப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவனை அடிக்கிறதுனால அவன் மேலே வெறுப்பு கிடையாது, அவனோட செய்கையினால் கோபம் கிடையாது. அடுத்த நிமிஷம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர் மாதிரி வச்சுருப்பார், டிசிப்ளின், அவ்வளோதான், மிலிட்ரி டிசிப்ளின். அடுத்த நிமிஷம் அதுக்கான மருந்தும் கையில் தயாராக இருக்கும். அதே பையனை வந்து அவர் ஹக் பண்ணிப்பார், அவனுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவார். என்ன எதிர்பார்த்துருப்பார் சாமி அவங்க கிட்டலாம்? ஒன்றும் கிடையாது. அந்த வரலாறுலாம் படித்து பார்க்கும்பொழுது கண்ணில் கண்ணீர் வரும். இந்த மாதிரி ஒரு மகான், இவ்வளவு தாய்மை, இவ்வளவு தந்தைமை, ஆயிரக்கணக்கான பெற்றோர்களுக்கு கூட இவ்வளவு கருணை இருக்குமா தெரியாது. சுவாமி வந்து அப்படி வளர்த்துருக்காங்க அந்த தப்போவனத்தில் அந்த சிறுவர்கள்லாம். ஆக இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, எனக்கு மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதனை நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. என்னை யாரும் ஹிம்சை பண்ணக்கூடாது, நானும் மற்றவர்களை ஹிம்சை பண்ண மாட்டேன். தேர்ஃபோர் அடுத்த குறள், எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. மனத்தானாம்னா மனமறிந்து, மானானா நற்பண்புக்கு எதிரான செயல்களை, மாண்பு இல்லாத, மாண்புனா நமக்கு தெரியும் உயர்ந்த, மானானா நற்பண்புகளுக்கு எதிரான செயல்களை எனைத்தானும்னா அணு அளவு கூட, எஞ்ஞான்றும் ஒரு பொழுதும், யாருக்குமே செய்யாமல் இருப்பதே தலை, மேலான அறமாகும். மனசறிஞ்சு, இப்போ நான் சொன்னேனே சுவாமியோட உதாரணம், சுவாமி மனசறிஞ்சு தான். ஆனால் நோக்கம் என்னன்னு அங்கே பார்க்கணும். நம்ம மனசறிஞ்சு இந்த தர்மத்துக்கு புறம்பான செயல்களை யாருக்கும் ஒரு சின்ன அளவு கூட எப்பயுமே செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நம்ம கூட இருக்காங்கங்கிறனாலே சில பேரை நம்ம வந்து ரொம்ப
கிண்டல் பண்ண விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணுறது. சில சமயம் வந்து பாடி ஷேமிங்னு அன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, உருவத்தை பற்றி கேலி பண்ணுறது. அவங்களுக்கு எங்கேயோ ஹர்ட் ஆகும், வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. வார்த்தைகளில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறது நமக்கே தெரியறதில்ல. ரொம்ப பெரியவங்களே இந்த விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துருவாங்களோன்னு தோணும் சில சமயம் பார்க்கும்போது. ஏன்னா எங்கேயோ அது போய் உட்காரும், எங்கேயோ மனசில் வந்து திரும்ப பேச மாட்டாங்க. நம்ம கூட தானே இருக்காங்க, இவங்க வந்து நம்மளை எதிர்த்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கங்கிறதுனாலே நம்ம சில பேரை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடாது. யாருக்கும் சின்ன அளவில் கூட மனசறிஞ்சு அவங்க கவனக்குறைவினால் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் எப்படி செஞ்சாலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரையும் கொஞ்சம் கூட ஹர்ட் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தையை யாராவது எங்கிட்ட சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்காதா? இருக்கும். அப்போ நான் ஏன் இந்த வார்த்தையை அவங்களுக்கு சொல்கிறேன், நான் ஏன் இந்த செயலை அவங்களுக்கு செய்கிறேன், அவ்வளோதான். ஆக மனமறிந்து நற்பண்புகளுக்கு எதிரான செயல்களை ஒரு அணு அளவு கூட, சின்னதாக கூட ஒரு பொழுதும் யாருக்கும் செய்யாமல் இருப்பதே மேலான அறமாகும். ஒரு இடத்துல படித்தேன், சுவாமி சின்மயானந்தர் அவரோட ரூமுக்கு யாரோ வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. அவங்க வெளியில் சரி சுவாமிஜி கதவை சாத்திக்கோங்கன்னு, இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க நிற்கும் பொழுது முகத்துக்கு நேராக கதவை சாத்துறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. பாருங்கள், இது வந்து யாராவது நம்மக்கிட்ட வந்து போகிறேன்னு சொல்லி நம்ம வெளியில் கிளம்புவோம், டப்புன்னு கதவை சாத்தினா ஒரு மாதிரி நினைப்போம்ல, என்ன நம்ம போகிறதுக்குள்ளே கதவை சாத்துறாங்க அப்படின்னு. இப்போது சுவாமி ரொம்ப பெரியவர், வந்து அவர்கிட்ட படிக்கிறவங்க தான், யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க போனதுக்கப்புறம் தான் கதவை சாத்துவார். இதெல்லாம் சின்ன 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 விஷயங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் தெரியும் நம்முடைய பண்பு என்ன அப்படிங்கிறது. நம்மளுடைய கல்ச்சரில் யாராவது வந்தால் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற, திரும்ப அவங்கள வழி அனுப்புறதுன்னு ஒன்று இருக்குது. வாசல் வரைக்கும் வந்து கடவுளுடைய பேரெலாம் சொல்லி பார்த்தாங்களே, திரும்ப நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். இப்படி அவங்க கண்ணை விட்டு மறையறதுக்குள்ளே இந்த பக்கம் நமக்கு ஏதோ பெரிய வேலை இருக்கிற மாதிரி கதவை சாத்திட்டு வர்றது ஒரு விதமான ரொம்ப ரொம்ப சட்டிலான ஒரு அவமரியாதை தான் அது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னொரு வாட்டி திரும்பி பார்த்தீங்கன்னா கதவு சாத்திருக்கு அப்படின்னா அவங்க உண்மையிலே ரொம்ப வேலையாக பிஸியாக மீட்டிங்கில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். அது நான் தப்பு சொல்லலை. பட் ஆனால் ஜென்ரலி என்ன செய்வாங்க அப்படின்னா, பார்வை விட்டு மறையும் வரை அவர்களுக்கு விடை கொடுப்பது தான் மரபு. அது வந்து அன்போட வெளிப்பாடு. சாரதா தேவியை பற்றி சொல்லுவாங்க. தூய அன்னை சாரதா தேவி வந்து அந்த ஊரோட எல்லை வரைக்கும் நடந்து வந்து எல்லாருக்கும் வழி அனுப்புவாங்களாம். அது ரொம்ப அப்படி ஒரு என்ன சொல்கிறது, தாய்மை, அந்த அன்பை பொழிஞ்சாங்க இல்லையா எல்லார் மேலேயும். அந்த அளவுக்கு இல்லாட்டியும் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம பேசுகின்ற வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் நம்மளை வந்து என்ன, அதனால தான் நம்மளோட இதுலேயே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பசு மாட்டுக்கும் கண்ணுக்குட்டிக்கும் இடையில நடந்து போக மாட்டாங்க நம்ம பெரியவங்கள்லாம். ஏன்னா அது ஒரு பாவம். ஒரு அம்மாவையும் குழந்தையும் ஃபிசிக்கலாக கூட பிரிக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படி பால் கறக்கும் போதெல்லாம் பிரித்து வைக்கிறோம், ஆனால் வந்து அதுங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கக்கூடாது. அதே மாதிரி தாயையும் குழந்தையும் பிரிக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் போகிறது. கணவன் மனைவி, இங்கே ரொம்ப படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்க மாட்டாங்க. சுவாமிஜி ரொம்ப பார்த்துருக்கேன். ஒரு சைடாக அவங்கள நிற்க சொல்லிட்டு தான் நடந்துப்பாங்க. ஏன்னா நான் வந்து லிட்ரலாக ஃபிசிக்கலாக கூட நடக்க மாட்டேன், உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரமாட்டோம். அது ஒரு மனசில் அப்படி ஒரு அவேர்னஸ் இருக்குமா. அவர்களுக்குள்ளே சண்டை வரத்துக்கு நான் காரணம் ஆகிட மாட்டேன், இந்த அம்மாவுக்கும் குழந்தைக்கு நடுவில் பிணக்கு வரத்துக்கு நான் காரணம் ஆகிட மாட்டேன். எப்படி பாருங்கள், ஒரு குரு சிஷ்யனுடைய இதில் கூட உயர்ந்த சாஸ்திரங்களை சொல்ல வந்த விஷயம் மாவித் விஷா வகை அப்படிங்கிறது சகனா பவத்து மந்திரத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருவும் சீடரும் ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் இருப்போமாக, அன்பை வளர்ப்போமாக. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டாம். குருவுக்கும் எனக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. குருவும் வந்து என்னை பற்றி ஐயோ இவன் என்ன இப்படி இருக்கான்னு நினைக்கக்கூடாது, சீடரும் குருவை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும். கம்யூனிகேஷன் அங்கே நடக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒருவரை ஒருவர் வெறுக்காமல் ஒரு பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருந்தால் தானே பாடம் நடக்கும். ஆக யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. 8வது குறள், தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என் கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். ஒரே விஷயத்தை வேற வேற கோணத்தில் எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு பாருங்கள் திருவள்ளுவர். தன் உயிர்க்கு, உயிராகிய தனக்கு பிறரது துன்ப செயல்களால் இன்னாமை துன்பம் தோன்றுவதை அறிவான். அறிவான்னா என்ன, அனுபவபூர்வமாக அறிபவன். தன்னுயிர்க்கு இன்னாமை அறிவான். என்னை யாராவது ஹர்ட் பண்ணால், லேசாக ஹர்ட் பண்ணால் கூட எனக்கு தெரியுங்க, முறைச்சா கூட எனக்கு கண்டுபிடிச்சிடுவேன். பார்வையே சரியில்லையே அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்மளாம் ரொம்ப ரொம்ப கில்லாடி தான். தன்னுயிர்க்கு இன்னாமை அறிவான். எனக்கு தெரியும் யாராவது என்கிட்ட பார்வையிலையோ பேச்சிலையோ நடத்தையிலையோ எப்படி நடந்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். இதை தெரிந்து கொண்டவன் மண்ணுயிர்க்கு, மண்ணுயிர்னா என்ன, உடல் மாறினாலும் அழியாமல் இருக்கின்ற மற்ற உயிர்களுக்கு தான் இவன் வந்து இன்னா துன்பம் தரும் செயல் என்கொலோ, செயல்களை எந்த காரணத்தை முன்னிட்டு செய்கிறானோ புரியவில்லையே.
இவனுக்கு தெரியுது மற்றவங்க தங்கிட்ட கஷ்டமாக நடந்தால் ஏதாவது ஹர்ட் பண்ணால் வருத்தமாக இருக்குங்கிறது தெரிகிறது, அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்டவன் ஏன் மற்றவங்களுக்கு வேணும்ட்டே கஷ்டம் கொடுக்குறான்? இந்த சாடிசம்னு சொல்கிறவன் அந்த விஷயத்த சொல்கிறாருங்க. உனக்கு தெரியுமா உங்ககிட்ட அப்படி யாராவது நடத்தினா உனக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் கேட்குறோம்ல இந்த வார்த்தையை நம்ம, எப்படி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு இதை செய்யாதே, ஹிம்சை செய்யாதே, துன்புறுத்தாதே, கவனமாக இரு. அந்த பொறுப்பில் இருந்தால் கூட எவ்வளோ வெளிப்படுத்தணும் என்ன பண்ணணும் உடனே. இப்போ சில அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்போலாம் ரொம்ப கோவமாக குழந்தைய 2 சாத்து கூட சாத்துவாங்க, அடித்து திட்டி எல்லாம் அடுத்த நிமிஷம் வாரி அணைச்சிக்குவாங்க இல்லையா? அதே அன்பு வந்து நமக்கு எல்லார்கிட்டையும் நமக்கு இருக்கணும். அந்த மனிதரை நேசிக்கணுமே தவிர அந்த செயலை கண்டிக்கணும். மனிதரை நேசிப்பதை நிறுத்தக்கூடாது, அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு அது மாதிரி சூழலே வர வேண்டாம். இப்போ அர்ஜுனன் மாதிரி இப்போ எல்லாரும் எடுத்து போர் பண்ணுங்கிற சூழல் வந்தால் கூட எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஆனால் வந்து அந்த இடத்துல தர்மம் முக்கியம், தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவுபூர்வமாக சிந்தித்து இன்டென்ஷனலாக யாரையும் போய் நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹர்ட் பண்ணால் எனக்கு வலிக்கும், அதே மாதிரி தானே அவனுக்கும் வலிக்கும். இந்த அறிவு இருக்கிறவன் என்ன காரணத்துக்காக மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறான்? இதுதான் திருவள்ளுவருடைய கேள்வி. ஆக 6, 7, 8 குறட்பாக்களில் பொதுவாக துன்பம் தரும் செயல்களை விட்டுவிட வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது. பொதுவாக மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது. இப்போ 9வது குறளில் சொல்கிறார், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். முற்பகல் அப்படின்னா என்ன? ஃபோர்நூன், பகலின் முற்பகுதியில் பிறர்க்கு மற்றவர்களுக்கு இன்னா துன்பம் அளிக்கும் செயல்களை செய்தால் இன்னானா என்ன? துன்பச் செயல்களின் எதிர்விளைவான பாவம், அந்த துன்பமானது பகலின் பிற்பகுதியில் தமக்கு துன்ப செயல்களை செய்தவருக்கு தாமே வரும். தாமே வந்து அண்டர்லைன், தாமாகவே வந்து சேரும். திருவள்ளுவர் வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார், பொய்யாமொழி புலவர். ஏன் இப்படி சொன்னார்? காலையில் நான் ஒருத்தனை ஓங்கி ஒரு அரை விட்டேன், சாயங்காலம் நல்லா தானே இருக்கேன், நான் ஜாலியாக டீ குடிச்சிட்டு இருக்கேன், என்னை யாருமே ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு கேட்கலாம் நம்ம. இந்த இடத்துல முற்பகுதி பிற்பகுதிங்கிறது வாழ்க்கையின் முற்பகுதி பிற்பகுதி, பிற்காலத்தில் வராமல் போகாதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம வந்து இது வந்து விளையாட்டாக கூடாத ஒரு குறள். எந்த குறளையுமே விளையாட்டாக எடுத்துக்கூடாது. வந்து படித்து லிட்ரல் மீனிங்னு சொல்லுவோம் இல்லையா, சொற்பொருள் அல்ல, குறிப்பு பொருள் எடுத்துக்கணும். என்ன குறிப்பு பொருள்னா, எப்படியோ இதோடைய பயன் வந்து வந்தே தீரும். அதனால் இந்த விஷயத்தில் அலட்சியமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது வாழ்க்கையோட இன்னைக்கு பண்ணிட்டோம் உடனே அனுபவிக்காட்டி பின்னாடினா என்ன? அது இந்த பிறவியிலே பின்னாடியாக இருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு, இப்போ தானே சொன்னேன் 10 வருஷம் கழிச்சு இருக்கலாம், அல்லது அடுத்த பிறவியில் கூட இருக்கலாம். எப்படி வந்து நீங்கள் 100 மாடு 100 கண்ணுக்குட்டி அவுத்து விட்டால் கூட கரெக்டாக கண்ணுக்குட்டி வந்து அம்மா கிட்ட போய் நிற்குமோ, அது மாதிரி நாம் செய்த செயலுடைய விளைவுகள் கரெக்டாக நம்ம தேடி வரும். நிழல் மாதிரி வீயாது பின் சென்று அடும் அப்படிங்கிற இன்னொரு இடத்துல, நிழல் எப்படி நம்மளை விடாமல் துரத்துமோ, நிழல் என்னைக்காவது நம்மளை விட்டு பிரியுமா? நம்ம நிழல் வந்து என்னைக்காவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுமா? நிழல் போன்று இந்த செயலின் துன்ப விளைவு தொடரும். புண்ணியமோ பாவமோ என்ன செயல் செஞ்சாலும் அது நமக்கு நிச்சயமாக பலனை கொடுத்தே தீரும். இது இறைவனின் நியதி, ஆர்டர். இதில் நம்ம நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். கடவுள் வந்து ஒன்றும் தாயக்கட்டை விளையாடலை, இவன் வந்து இவனை வெட்டிடலாம் அவனை போட்டுலாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கர்ம வினைகளின் பலன்களை தான் அறுவடை செய்கிறான். இறைவன் மிக மிக விருப்பு வெறுப்பே இல்லாதவராக, முன்னாடியே பார்த்துட்டோம், வேண்டுதல் வேண்டாமை இலான். வேதத்தில் இந்த கருத்து வருகிறது. அதாவது இறைவன் எப்படிப்பட்டவர்னா, தன்னை வழிபடுபவனுக்கும் வழிபடாதவனுக்கும் ஒரே மாதிரி அருள் புரிபவரான். அது மட்டும் இல்லை, தன்னை வழிபடுறான் ஆனால் அதர்மமாக நடந்துக்கிறான்னா கண்டிப்பாக அவனை வந்து தண்டிப்பாரான். எப்படி ஒரு ஃபேரான கடவுளை பற்றி சொல்லியிருக்கு பாருங்கள். கடவுள் வந்து என்னுடைய கொள்கையை யார் என்னை பாராட்டுறானோ, யார் என்னை போற்றி வழிபடுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கம் அப்படிலாம் சொல்லலை. யார் தர்மப்படி நடக்கிறானோ அவனுக்குத்தான் இன்பம், யார் தர்மத்தை மீறுகிறானோ அவனுக்கு துன்பம். மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பது, செய்வது, சொல்வது இது எல்லாமே துன்பத்தை தரும். இன்னா செய்யாமை. ஆக அப்படி நம்ம செஞ்சுருந்தோன்னா அதோடைய பலனை நம்ம அனுபவிச்சே தீரணும். அது எத்தனை பிறவி எங்கே போனாலும் விடமாட்டார். அவருடைய கேமரா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மற்ற கேமராலாம் இப்போ திருடுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கேமரா ஆஃப் பண்ணுறாங்க. அவருடைய கேமராவை யாருமே ஆஃபே பண்ண முடியாது. மெகா கேமரா.
அது பிக் பாஸ்க்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பெரிய 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 மெகா பிக் பாஸ், இந்த பிரபஞ்சத்தையே படைத்து காத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற சக்தி. அந்த சக்தியில் நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம யாரையுமே துன்புறுத்த மாட்டோம். ஏன்னா அதோடைய பாவ பலன் நமக்கு துன்பம் வரும். யாருக்கும் துன்பம் வேண்டாம், யாருமே துன்பத்தை அடையணும் விரும்பவே இல்லை, இன்பமே வேண்டி நிற்போம். அதனால அதன் பொருட்டு நம்ம யாருக்கும் துன்பம் தராமல் இருக்க வேண்டும். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். நோய் என்ற ஒரு வார்த்தையை வச்சுட்டு எப்படி விளையாடுறார் பாருங்க திருவள்ளுவர். நோய் என்ற சொல்லுக்கு துன்பம் என்று பொருள். நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம், துன்பம் அனைத்தும் துன்பத்தை கொடுத்தவரையே சேரும். அண்டர்லைன். துன்பம் யாரை சேரும்னா துன்பம் கொடுத்தவனை போய் சேரும். பால் எப்படி போட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பவுன்ஸ் ஆகி சவுத்துக்கு மேலே பந்து அடிச்சிங்கன்னா உங்கள் மேலே திரும்பி வரும்ல, அது மாதிரி துன்பம் அனைத்தும் துன்பம் கொடுத்தவரையே சேரும். ஆக இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நோயின்மை வேண்டுபவர், துன்பமின்மையை அதாவது இன்பத்தை வேண்டுபவர் நோய் செய்யார், துன்பம் தரும் செயல்களை செய்ய மாட்டார். என்ன கன்க்ளூஷன் பாருங்கள். எனக்கு துன்பம் வேண்டான்னு நினைக்கிறேன், அதனால நான் யாருக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பம் எல்லாம் யாரை சேரும்? யார் துன்பத்தை கொடுத்தானோ அவனே சேரும். ஏன்னா ஓனர்கிட்ட தான் திரும்பி வரும். நான் துன்பம் வேண்டான்னு நினைக்கிறேன், அதனால நான் யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். சிவபெருமானை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அவர் என்ன செய்தார் அப்படின்னா, அந்த விஷம் ஹாலஹால விஷம் வந்தபோது அதை ஒரு சின்ன அப்படி குளிக்க மாதிரி திரட்டி அப்படியே வாயில் போட்டாராம், போட்டு கழுத்தில் நிறுத்திட்டாராம். அது அவர் முழுங்கவும் இல்லை துப்பவும் இல்லை. வெளியில் உமிழ்ந்திருந்தாருன்னு சொன்னால் அந்த பிரபஞ்சமே அழிஞ்சு போயிருக்கும். அவரோட வயத்துக்குள்ளேயும் பல சராச்சரங்கள் இருக்குது, அதெல்லாமும் அழிஞ்சு போகும். ஆக அது உள்ளேயும் போகலை வெளியிலையும் வரல, கழுத்திலேயே வைத்து கருக்கி விட்டார். இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களை பற்றின ஒரு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே விமர்சனங்கள், மற்றவர்களை பற்றின ஒரு இல் ஃபீலிங்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கெடுதலான விஷயங்களை என்ன செய்யணுமா, வெளியில் நம்ம சொல்லக்கூடாது, நமக்குள்ளேயும் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுக்கக்கூடாது, அப்படியே கழுத்தில் வச்சு கருக்கிடணும். அப்படின்னா என்ன, அதை பொருட்படுத்தக்கூடாது. குறை நிறைகளை பார்த்துட்டே இருந்தோன்னா வாழ்க்கையில் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஓரளவு எல்லாம் வச்சுக்கிட்டு அதை தாண்டி அன்பை வளர்க்க வேண்டும், பிரியத்தை வளர்க்க வேண்டும். எல்லார்கிட்டையும் அன்பை வளர்த்து அன்பை பரிமாறி இது போன்ற அருள் நூல்களை கற்பதற்கு நம்ம நிறைய நேரம் கொடுத்தோன்னு சொன்னால் உயர்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த உபன்யாசங்கள், திருக்குறள், கீதை, பாகவதம் கொட்டி கிடக்கே நம்ம ஊரில். அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் எவ்வளவோ நல்ல 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 விஷயங்கள்லாம் வருது. எல்லாத்தையும் நம்முடைய நேரத்தை எப்படி மேலாண்மை பண்ணுறோம், திருப்பி திருப்பி மற்றவங்க சொன்ன வார்த்தைகளையே சில பேர் பார்த்திங்கன்னா மனசில் போட்டு அதையே மருகி 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 பைத்தியம் ஆகிடுவாங்க. என்ன அதனால் யாருக்கும் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கும் வியாதியை வர வச்சுக்கக்கூடாது, மற்றவங்ககிட்டையும் இதை சொல்லி சொல்லி புலம்பி இதை மற்றவனுடைய நேரத்தையும் நம்ம வீணடிக்கக்கூடாது. இதை பேசுறதுனால மற்றவனுக்கு இன்பமா துன்பமா? என்னுடைய கஷ்டத்தை உட்காந்து கேளுன்னு சொல்கிறேனே. ஒரு சுவாமிஜி சொல்வார், இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சோகமான ஒரு படம், அந்த படத்தை உங்களை உட்கார வச்சு 10 வாட்டி பாரு 20 வாட்டி பாருன்னா பார்ப்பீங்களா? ஒரு வாட்டியே பார்க்க முடியலையே, எப்படி 10 வாட்டி பார்க்குறது? அதே மாதிரி தான் நம்முடைய சோக கதையை சொல்லி 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 எத்தனை பேரை நோகடிக்கிறோம். பல பேர் நம்மளை பார்த்தாலே ஓடுறாங்க, ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இதையும் சொல்ல, அப்போ நம்ம சோக கதைன்னு போது யாரோ நம்மளை ஹர்ட் பண்ணதை பற்றி பேச போகிறோம், இல்லது யாரையோ ஹர்ட் பண்ண போகிறோம். இது 2 ஹர்ட்லேருந்து விடுபடுதல். இந்த அதிகாரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இன்னா செய்யாமை, கெட் ரிலீவ்ட் ஆஃப் ஹர்ட். யாரையும் துன்புறுத்தாதே, நீயும் எவரிடமிருந்தும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாதே. வாழ்க்கை இப்படித்தான். வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொண்டு அன்பிற்கும் அறிவுக்கும் அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வோம். அறம், சுவாமிஜி அழகாக போடுவார், அறம், அன்பு, அறிவு, அடக்கம், ஆனந்தம். பாருங்கள், இந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை ஆளணுமே தவிர நம்ம வாழ்க்கை முழுவதும் அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அன்பு இருக்கின்ற இடத்தில் துன்பத்திற்கு இடமில்லை. யாரையும் நாம் ஹர்ட் பண்ண மாட்டோம். நாமும் இன்பமாக இருப்போம், பிறருக்கும் இன்பத்தை வழங்குவோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்,
பண்ணிய பாவமெல்லாம் பரிதிமுன் பனியே போல நண்ணிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.